சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வாரம் பழனியில் வசிக்கும் நம்ம பங்கார அம்மாவோட டிவோட்டியான சக்தி கவிதா பாபு அவங்கள தான் சந்திக்க போறோம். ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சக்தி. ஓகே சக்தி, அம்மாவோட அருளால எல்லாருமே நல்லா இருப்போம். சொல்லுங்க சக்தி, நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டினை கேளுங்க சக்தி. சின்ன வயசுல இருந்தே அம்மா மேல பக்தியும் வந்துடுச்சா? எப்படி எப்போ வந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சக்தி. சொல்றேங்க சக்தி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா மேல ரொம்ப பக்தையா நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட சொல்ல போனா எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் பொழுதே என்னுடைய அம்மா கிரிஜா அவங்க என்னோட பேரண்ட். நம்ம சென்னையில மெரினா பீச்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட அம்மா குரு அம்மா ஆரம்பிச்ச ஆன்மீக இயக்கம். கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 45 இயர்ஸ் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்மீக இயக்கம் மெரினா பீச்ல தான் ராஜீவ் காந்தி தான் வந்தார் ஃபர்ஸ்ட். அப்பதான் ஃபர்ஸ்ட் மாநாடு. அதுலதான் நான் என்னைய கூட்டிட்டு போறாங்க எங்க அம்மா. நம்ம நான் ஒரு சக்தி மன்ற வழிபாட்டு மன்றத்து மூலமாக மதுரை, என்னோட நேட்டிவ் மதுரை. அங்க இருந்து நாங்க எல்லாம் போறோம். அப்ப அங்க போகும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் மாநாடு அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் நாங்க தான். அப்போ அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்மீகம் ரொம்ப நம்ம அம்மா மேல பக்தி அதிகமாயிருச்சு. இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்தது எங்க அம்மா கிரிஜா, மதுரையில இருக்கிறாங்க. அவங்கதான் சொன்னாங்க, நாங்க உன்னை கூட்டிட்டு போனோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டு ஸ்கூல் போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாட்டு மன்றத்துக்கு நாங்க போய்கிட்டே இருப்போம். 108, 1008 எல்லாமே நாங்க கலந்துருக்கோம் சக்தி. சோ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் அம்மாவுடைய பக்தையாகி இருக்கும். அப்ப இருந்தே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் சக்தி. ஓம் சக்தி சக்தி. சொல்லுங்க சக்தி. அம்மாவின் மூல மந்திரம் சொல்லி நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில உண்டா சக்தி? கண்டிப்பா சக்தி. அம்மாவோட மூல மந்திரம் எப்பொழுதுமே அதை நான் சொல்லிட்டே இருக்கேன் நிறைய. அதாவது நான் சொல்ல போனா என்னோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவோட மூல மந்திரம் தான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஒரு நார்மலான ஒரு செக்கப்புக்கு போனாலும் கூட மூல மந்திரத்தை மனசுல சொல்லிக்கிட்டே போவேன். சிகப்பு செவ்வாடை அப்படிங்கிறதே மூல மந்திரம். அது அப்படியே மனசுல மைண்ட்ல அப்படியே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதனால மூல மந்திரம் அதனால எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. சொல்ல போனா என்னோட டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி, செகண்ட் டெலிவரிக்கும் பாத்தீங்கன்னா நான் மூல மந்திரத்தை சொல்லிட்டே தான் எனக்கு பெயின் தெரியக்கூடாது, நல்லபடியா எனக்கு பேபி பறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த மூல மந்திரம் ஒரு பெரிய எப்படி சொல்றது, சொல்ல முடியாத அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பவர்ஃபுல். சோ மூல மந்திரத்தினால எனக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி சக்தி. நன்றி சக்தி, நன்றி. உங்கள் பிள்ளைகளை நீங்க எப்படி அம்மா வழியில கொண்டு வந்தீங்க சக்தி? அவங்களுக்கு அம்மா எதுவும் சொல்லியிருக்காங்களா சக்தி? கண்டிப்பா சக்தி. நான் எப்படி எங்க அம்மா மூலமா நான் கத்துக்கிட்டேனோ அதே போல என் பசங்க, எனக்கு 2 பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, அப்புறம் ஸ்கூல் படிக்கிறாங்க. 2 பேருமே என்ன என்னோட நான் எப்படி ஈடுபாடு பக்தி அதிகமா இருக்கணும் அதே போல அவங்களும் அதே வழியில வந்துட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே ஸ்கூல் காலேஜ் போகும் பொழுது சாமி கும்பிட்டு நீங்க அம்மாட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும் போது மூல மந்திரத்தை சொல்லிக்கோங்க. ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்கு, எனக்கு இது டக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் வரல அப்படின்னாலும் நீங்க அம்மாவோட மூல மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா உங்க கூடவே இருப்பாங்க அப்படின்லாம் நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நான் சிறு வயசுல இருந்து நான் கத்துக்கிட்டேனோ அதே போல என் 2 பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அததான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் காலேஜ் பெரியவன் படிக்கிறான், ஃபைனல் இயரு. அவனுமே பாத்தீங்கன்னா அம்மா மேல அதிகமான ஈடுபாடு. வருஷம் வருஷம் மேல்மருவத்தூருக்கு நமக்கு சக்தி மாலை இருமுடி எடுத்து நான் வரும் பொழுது என் கூட அவன் வருவான், என் சின்ன பையனும் வருவான். வருஷம் வருஷம் நான் இது வரைக்கும் நம்ம மருவத்தூருக்கு இருமுடி செலுத்திட்டு தான் இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தேவும் எனக்கு எப்படி பக்தி அதிகமாச்சோ அதே போல என் பசங்களுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால உண்மையான பக்தி இருக்கிற இடத்துல நம்ம அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க.
உண்மை அம்மா எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து தொண்டு, அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் தான். அம்மா வந்து யார நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க மட்டும்தான் அம்மா கிட்ட நெருங்க முடியும். இத வந்து நான் என் பசங்கள்ட்ட வந்து ஒரு ஓரலாவே சொல்லியிருக்கிறேன். அதனால அவங்களும் சொல்லுவாங்க, அம்மா நான் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே எக்ஸாம் வந்து எழுதுனேமா, எனக்கு ஸ்டார்டிங் தெரியலமா, நான் மூல மந்திரம் சொன்னேன், எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சு, எல்லாமே அட்டன் பண்ணேன் அப்படின்லாம் என் பசங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து என் பசங்க நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கனோ, என்னோட ஆன்மீகத்தை அம்மாவோட மேல எப்படி நான் ஈடுபாடு எனக்கு அதிகமாச்சோ அதவே இன்னைக்கு வரைக்கும் என் பசங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட லைஃப் இன்னும் நிறைய இருக்கு. அப்பயுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது இது மட்டும் இல்ல, என் பேரங்க, என் பேத்தி பேரங்க இப்படி வரிசையா தொடர்ச்சியா வரும். அவங்களும் இதே போல அம்மா மேல ஆன்மீகம் அதிகமாகும், ஈடுபாடு அதிகமாகும். சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. நன்றி சக்தி. அம்மாவின் அருவாக்குகளை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையிலயும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலயும் அப்ளை பண்ணீங்க சக்தி? அம்மாவோட அருள் வாக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மாவுக்காக நான் வேண்டி இருந்தேன். எங்க அம்மா என்னோட பேரண்ட்டுக்காக. அப்ப வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கா இருந்தாங்க. அப்ப ரொம்ப வேண்டுதல் வச்சேன் அம்மா கிட்ட. அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அதாவது கனவுலே வந்தாங்க. ஒரு செவ்வாடை என் கனவுல அவங்க வந்து கனவுல காமிச்சாங்க, நான் இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேன். நீ வந்து அருள் வாக்கு எனக்கு இப்படி சொல்றாங்க அம்மா, நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன், நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க அம்மா. கனவின் மூலமாகவே எனக்கு வந்து அருள் வாக்கு சொன்ன மாதிரி இது. அதனால அது இத வந்து நான் அப்படியே ஒரு இதா எடுத்துக்கிட்டேன், அம்மா சொன்னதேவும். ஆமா சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. நன்றி சக்தி. உங்க வாழ்வில் அம்மா கொடுத்த மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சக்தி? எங்களோட ஷேர் பண்றீங்களா சக்தி? கண்டிப்பா சக்தி. மறக்க முடியாத அனுபவம் நிறைய இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ். நம்ம சின்ன பிள்ளையில வேண்டிக்கிறது தானே, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், மார்க் வரணும், அப்படிலாம் நம்ம வேண்டிக்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் காலேஜ்லயும் அப்படிதான், மேரேஜுக்கு அப்புறமும் அப்படிதான், என் பசங்களும் அப்படிதான். அதனால வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொல்ல போனா நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு தலைவலிக்கு போனா கூட அம்மாட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டு தான் நான் போவேன். அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நார்மலான ஒரு செக்கப், ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு இருக்கேன் டூ வீலர்ல. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பதட்டம், நமக்கு வந்து டெஸ்ட் கொடுக்க போறோம், எந்த இதுவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல வேண்டிக்கிட்டே போறேன். என்ன ஒரு அற்புதம்னு பாத்தீங்கன்னா, நான் போற டூ வீலருக்கு பின்னாடி ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல 2 செவ்வாடை சக்திகள் வர்றாங்க. செவ்வாடையை அணிந்துட்டு 2 செவ்வாடை சக்திகள் வராங்க. நான் எதேச்சியா பாக்குறேன், 2 செவ்வாடை சக்திகள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து சாமி வந்து நமக்கு நேரடியா வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத விட, நமக்கு வந்து இந்த மாதிரி மறைமுகமா நமக்கு வந்து காட்டுவாங்க. அதாவது சொல்லாம நம்ம அதை வந்து நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. சோ அது வந்து நான் அப்பயே நினைச்சிட்டேன், எனக்கு வந்து என் கூட அம்மா வந்து துணையா வர்றாங்க, பயப்படாத, நீ நினைச்சு போற அந்த டெஸ்ட் வந்து உனக்கு நெகட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன். அதே போல நான் கொடுத்த அந்த டெஸ்டும் வந்து நெகட்டிவ் தான், நெகட்டிவ் தான் வந்துச்சு ரிப்போர்ட். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ். அப்போ வந்து என் கூடவே அம்மா என் கூட பயணம் பண்றாங்க, நான் அம்மா கூட பயணம் பண்றேன் அப்படிங்கிறத விட என் கூட நான் நினைக்கிற எல்லாமே வந்து எனக்கு அம்மா வந்து நிறைய வந்து அற்புதம் பண்ணியிருக்காங்க என் லைஃப்ல. அது இன்னும் நிறைய இருக்கு. என் பசங்களோட ஸ்கூல் ஆகட்டும், அவங்களோட ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், அப்பயும் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட நான் வச்ச வேண்டுதல் வந்து எனக்கு அம்மா அருள் வாக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நினைத்தது நடக்கும். சொல்ல போனா சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன், பூஜை அறையில விளக்கேற்றிட்டு என் வேண்டுதலை சொல்லிட்டு இருப்பேன். அம்மா படத்துல இருக்கக்கூடிய வேப்பிலை ஆடும். அது வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். அம்மாவோட படத்துல வந்து அந்த வேப்பலை ஆடும். என்னோட வேண்டுதலை நான் சொல்லும் பொழுது அந்த வேப்பலை வந்து அப்படியே அசையும். அப்ப வந்து எனக்கு அம்மா அருள் வாக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன வேண்டுனோ அம்மா அதை அக்செப்ட், அதாவது அவங்க ஏத்துக்கிட்டு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு அம்மா எனக்கு வந்து
அருள் வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது வந்து நிறைய வந்து நான் பூஜை அறையில விளக்கேத்தி வழிபாடு பண்ணும் பொழுது, அமாவாசை பௌர்ணமி வழிபாட்டின் பொழுதும், வெள்ளிக்கிழமை பூஜையின் போதும் அம்மா எனக்கு கொடுத்த அருள் வாக்கு இது. வேப்பிலை அசைவு இல்லையா, அம்மா படத்துல இருந்து ஒரு அரளிப்பூ இதழ் விழுகும், இதெல்லாம் வந்து எனக்கு அம்மா கொடுத்த அருள் வாக்கு. சோ அதே மாதிரி அது கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். அம்மா எனக்கு அருள் வாக்கு கொடுத்துட்டாங்க, இனிமே இது நடக்குமா நடக்காதுங்கிறத வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா அம்மா வந்து நமக்கு வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நினைத்தது நடக்கும், நம்ம வேண்டுதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் மனசை போட்டு குழப்பிக்காம இருப்பேன். அதே மாதிரி சக்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க அம்மா. அம்மா சிக்கானது எங்க அம்மா வந்து, அதுக்கெல்லாம் நான் ரொம்ப முழு மனதோட அம்மாவை வந்து ரொம்ப அழுது புலம்பி, அம்மா இப்படி ஆயிட்டாங்க, எங்களுக்கு எங்க எல்லாத்துக்கும் அம்மா நீதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுது அம்மாட்ட ரொம்ப வேண்டுதல் வச்சேன். அப்ப வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருந்தப்ப எங்க அம்மா கிரிஜா அப்ப வந்து காப்பாத்தி கொடுத்தது வந்து அம்மா தான். அம்மாவுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் அன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா என் கூட இருக்காங்க, என்னோட பேரண்ட். அதை வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. அதே போல என் பையன் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மணி ப்ராப்ளமா இருந்துச்சு, பிசினஸ் கொஞ்சம் டல்லானப்ப. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வேண்டுதல் வச்சேன். அப்ப வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா, நான் அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து எனக்கு பணம் கிடைச்சிச்சு அவனுக்கு. அதெல்லாம் வந்து அம்மாவுடைய எனக்கு நடத்தி கொடுத்த அற்புதம். அதெல்லாம் என் லைஃப்ல ஒரு பெரிய அனுபவம். அதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்கவே முடியாது சக்தி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு கடந்து வந்திருக்கோம். அப்ப நம்ம கூட அம்மா எப்பவும் நம்ம கூட இருக்காங்க. நம்ம வந்து அம்மா நம்ம கூட இருக்கிறனாலதான் நம்ம வந்து இதெல்லாம் கடந்து வர மனப்பக்குவம் தைரியத்தை கொடுக்கறதே நம்ம அம்மா தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கறத நான் நிறைய என் லைஃப்ல புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டம் வந்தது நம்ம வந்து துவண்டு போகாம தைரியமா கான்பிடென்டா இருக்கணும். அம்மா நம்ம கூட இருக்காங்க, நமக்கு செவ்வாடை நமக்கு இருக்கு, செவ்வாடை சக்தி வேப்பலை நமக்கு துணையா இருக்கு அப்படியே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுல வந்து நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். உண்மையான பக்தி எங்க இருக்கோ அங்கதான் அம்மா வருவாங்க. நம்ம முழு ஈடுபாட்டோட அம்மாவை வணங்கணும். இதுல வந்து நிறைய நம்பிக்கை வைக்கணும். சாமி, அதாவது நம்ம அம்மாவை நம்பி வர்றோம், அம்மா நமக்கு செஞ்சாதான் வருவோங்கிறது யாரும் அப்படி நினைக்க கூடாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், என்னுடைய பொதுவான ஒரு கருத்து, அம்மா மேல உண்மையான பக்தி இருக்கணும். அம்மா நமக்கு நிறைய அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மருத்துவ ரீதியாவும் சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து நிறைய அருள்வாக்குல நமக்கு வந்து ஒரு சளி காய்ச்சல் தும்மல் இருமல் எல்லாத்துக்குமே உச்சி முதல் பாதம் வரைக்கும் அம்மா நமக்கு மருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல நிறைய அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காங்க, தொண்டு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். கண்டிப்பா எல்லாரும் இதே போல வந்து அம்மாவின் பாதையில வழி நடத்தி போவோம். எப்பவும் அம்மா நமக்கு துணையா இருப்பாங்க. ஆஹ் இதே மாதிரி நமக்கு இன்னும் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து நம்ம அம்மாவினுடைய அற்புதங்களை வந்து எடுத்து சொல்லணும். கண்டிப்பா வந்து நமக்கு தெரியாதவங்க இருக்கலாம், சில பேரு நம்ம பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும், கண்டிப்பா அம்மாவை பத்தி வந்து சொல்லணும். கண்டிப்பா அவங்களும் நம்ம அம்மாவை தேடி வருவாங்க. அம்மாவை நம்பினா கண்டிப்பா நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒருவேளை நான் உண்மையான பக்தி சின்ன வயசுல இருந்தே நான் அம்மாவை வழிபாடு பண்றதுனால எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நம்மளோட அமைப்பு பேச கிடைச்சிச்சோ என்னமோ நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆன்மீகம் அதிகமாயிருச்சு. என் பசங்களுக்கும் அப்படிதான் நான் நடத்தி கொண்டு போறேன். இது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதே போல எல்லாரும் வந்து அம்மா என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம நடந்து வழி நடத்தி போவோம். எல்லாமே நமக்கு அம்மாவுடைய அருள்வாக்கு எப்பவும் உண்டு சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. நன்றி சக்தி, நன்றி. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சக்தி. உங்கள் தொண்டும் பக்தியும் சிறப்பாக தொடர அம்மா அருள் புரிய வேண்டுகிறோம். ரொம்ப நன்றி சக்தி. நன்றி சக்தி. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம நிகழ்ச்சி இருந்திருக்கும்னு நாங்கெல்லாம் நம்புறோம். அடுத்த வாரம் இன்னொரு அம்மா தொண்டரை ஒருவர் மீட் பண்ணுவோம். அதுவரை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பங்கார் அம்மா கிட்ஸ் யூடியூப் சேனல். ஓம் சக்தி. ஓம் சக்தி.
எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தென்திரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி